வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 16. வெண் அங்கிகள். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்றான். வெளிப்படுத்துதல் 7 வசனம் 14. அந்த திரளான கூட்டமாகிய ஜனங்கள், வெளிப்படுத்துதல் 7 வசனம் 9, பல உபத்திரவங்களின் ஊடே சென்றவர்கள். உபத்திரவம் என்பதை வியாகுலம், பாடு என்று ஸ்ட்ராங் வேதாகம அகராதி வரையறுக்கிறது. அந்த மூப்பர் கடைசி நாட்களில் காணப்படுகிற மிகுந்த உபத்திரவத்தை மத்தேயு 24 வசனம் 21 குறிப்பிடுகிறாரா? வெளிப்படுத்துதலின் 5ஆம் முத்திரையில் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்துதல் 6 வசனம் 11 புராட்டஸ்டன்ட் சீர்திருத்த கால இரத்த சாட்சிகளை குறிப்பிடுகிறாரா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் துன்புறுத்தப்பட்ட அனைத்து விசுவாசிகளையும் குறிப்பிடுகிறாரா? எதுவாக இருந்தாலும் ஒரு உண்மை நிச்சயம். அங்கு நிற்கிற ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்டிருப்பார்கள். இதுவே நற்செய்தி. நாம் இயேசுவுடன் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர் நம் பாவங்களுக்கான விலையாக தம் இரத்தத்தை சிந்தினார். உண்மையில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத மத்தேயு 24 வசனம் 21 யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்கால மட்டும் உண்டாயிராத தானியேல் 12 வசனம் 1 கடைசி நாட்களின் இக்கட்டு காலத்தை அந்த மூப்பர் சுட்டி காட்டுவார் என்றால் 7 முத்திரைகளின் வரிசைக்கு அது சரியாக பொருந்துகிறது. 6ஆம் முத்திரை திறக்கப்படுவதற்கும் 7ஆம் முத்திரை திறக்கப்படுவதற்கும் இடையேயான 7ஆம் அதிகாரத்தின் இந்த இடைவெளி கிறிஸ்துவின் வருகைக்கு சற்று முன்பான காலகட்டத்தையும் தேவனுடைய கடைசி கால மக்களான 144,000 பேர் உடனான தொடர்பையும் சுட்டிக்காட்டுகிறது. அதில் அந்த திரளான மக்களின் பங்கை கவனியுங்கள். தங்கள் அங்கிகளை தோய்த்தவர்கள். அதற்காக நாம் நம்மை ரட்சிக்க முடியும் என இந்த வார்த்தைகள் சுட்டிக்காட்டவே இல்லை. அப்படி இல்லை. மாறாக கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அனுமதிக்க நாம் தீவிரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் ரட்சிக்கிறார், ஆனால் நாம் வாசல் வழியாக செல்ல வேண்டும். யோவான் 10 வசனம் 9. வழக்காடுவோம் வாருங்கள், ஏசாயா 1 வசனம் 18 என்று தேவன் நமக்கு சொல்லவில்லையா? வழக்காடுதல் என்பதற்கு ஸ்ட்ராங் அகராதி தீர்மானித்தல், உறுதி செய்தல், நியாயம் தீர்த்தல் என்று வரையறுக்கிறது. இந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் மூலம் தேவன் ஒன்று தம்மையோ அல்லது பிசாசையோ தேர்வு செய்ய வலியுறுத்துகிறார். அவருக்கும் பிசாசுக்கும் இடையேயான தேர்வை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன நடக்கும் என்பதை வெளிப்படுத்தி மரணத்திற்கு மேலாக ஜீவனை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு காரணத்தையும் கூறுகிறார். இது தோல்வி அடையவே வாய்ப்பில்லாத ஒரு வாக்குறுதி. நீங்கள் கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்தால் அது நிறைவேறும். உங்கள் பாவங்கள் சிவேன் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். தேவ ஆட்டுக்குட்டியானவரே, நான் உபத்திரவத்தில் இருக்கும்போது உமது இரத்தத்தில் தோய்த்து வெளுத்த நீதியின் வஸ்திரத்தை கொடுப்பதாக நீர் கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நான் பற்றி கொள்ளட்டும். அதிக ஆராய்ச்சிக்கு சகரியா 3 வசனங்கள் 3-5, அப்போஸ்தலர் 14 வசனம் 22, எபிரேயர் 9 வசனம் 14. ஆமேன்.